Hello friends, welcome to Pragya Villa. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி குழந்தைகளுக்கான ஒரு ஆரோக்கியமான ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவை தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையானது ராகிங்க, அதாவது கேழ்வரகு. இது ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது நைட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஸோ 8 to 10 hours இது நல்லா ஊறணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய தூசி, நிறைய மண் இது எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை அரைக்கலாம். அப்போ தான் நல்ல பேஸ்ட் ஆகும். ஸோ நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை அரைக்கணும். இந்த அளவுக்கு வரும்போது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 times நல்லா தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அதுக்கு நிறைய நமக்கு பால் கிடைக்கும். பிகாஸ் இது நல்லா கொதிக்கணும். அதுக்காக நம்ம அரை கிளாஸ் பால் வருதுன்னா அது 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. இது வந்து 6 மாதத்துலேருந்து 3 வயசு குழந்தைங்க வரைக்குமே தாராளமாக கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுட்டாகவே இது நம்ம நிறைய கொடுக்குறாங்க. ஸோ நானுமே இதை ஃபர்ஸ்ட் ஃபுட்டாகவே நான் குழந்தைக்கு கொடுத்துருக்கேன். இதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயர்ன் எல்லா சத்துமே இதில் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. அவங்களுக்கு ஒத்துக்குமா அப்படின்லாம் இல்லவே இல்லை. இது நல்லாவே குழந்தைங்களுக்கு சூட் ஆகிற ஒரு ஃபுட்டு தான். ஸோ இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைனா இது கட்டி ஆகிடும். ஸோ கட்டி போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடும். இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்டும் ஆகக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். அவங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இதை கொடுத்தீங்கன்னா. ஸோ மார்னிங் டைமில், ஆஃப்டர்நூன் டைமில் இதை கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது வந்து 6 மாதத்து குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப தண்ணியாகவே இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் பெரிய வயசு பாப்பான்னா கொஞ்சம் திக்காகவே கொடுக்கலாம். இதில் நான் வந்து ரொம்ப 6 மாதத்து குழந்தைங்களாம் எதுவுமே போடாத ப்ளைனாகவே கொடுக்கலாம். ஸோ உப்பும் போட வேண்டாம். இந்த மாதிரி நாட்டு சக்கரை எதுவுமே போடாமல் கொடுங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு டேஸ்ட் தெரியும் போது நம்ம என்ன அதில் நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நாள் உப்பு போட்டு கொடுங்க, ஒரு நாள் நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க. கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட், சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிற ஒரு ஃபுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு பிரக்யா வில்லா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.